வணக்கம். இன்றைக்கு தமிழ் எழுத்தில் நடந்த இனப்படுகொலையினுடைய நினைவு நாள். 2009ஆம் ஆண்டு இறுதிக்கட்ட ஈழப்போரில் லட்சக்கணக்கான ஈழத்தமிழர்களை சிங்கள இராணுவம் உலகத்தினுடைய தன்னுடைய நட்பு நாடுகளோடு இந்தியா உட்பட வளர்ந்து வந்த வல்லரசு நாடுகளுடைய துணையோடு தமிழீழத்தில் மக்களை கொன்று குவித்து அரை நூற்றாண்டாக அங்கே ஒலித்து கொண்டிருந்த விடுதலை குரலுக்கு முற்றுப்புள்ளி வைத்த நாள். தமிழர்கள் என்றென்றைக்கும் உலகில் எந்த மூலையில் வசித்தாலும் மறந்திடவே கூடாத பெரும் துயரத்தை நினைவுபடுத்துகின்ற நாள். 4வது கட்ட அந்த இறுதிப் போருக்கு பிறகு தமிழ்நாட்டில், குறிப்பாக தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலமாக ஈழ விடுதலையை ஆதரித்து தனி தமிழீழத்திற்கு ஆதரவாக ஒலித்த குரல்கள் எல்லாம் 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு ஏறக்குறைய பெரும்பான்மையான குரல்கள், அதிகாரத்தில் இருந்த குரல்கள் ஊமையாகிவிட்டன. தனிப்பட்ட தமிழீழ ஆதரவாளர்கள், தமிழ் தேசிய உணர்வாளர்கள், சகோதரத்துவ பண்பு கொண்டவர்கள், மனித நேயத்தை மனதில் கொண்டவர்கள் மட்டும்தான் இன்றைக்கும் தனித்தமிழீழத்தை குறித்து பேசி வருகிறார்கள். தமிழீழம் என்ற அந்த பெருங்கனவு ஒவ்வொரு நாளும் எப்போது நிறைவேறும் என்றுதான் ஈழத்தமிழர்கள், எஞ்சியிருக்கின்ற இலங்கையில் வாழ்கின்ற ஈழத்தமிழர்கள், உலகம் முழுவதும் பரவி வாழ்கின்ற ஈழத்தமிழர்கள், உலகத்தமிழர்கள் நினைத்து கொண்டே இருக்கிறார்கள். 2009 கடைசி ஈழப்போரோடு தனித்தமிழீழம் முடிந்துவிட்டதா என்றால் நிச்சயமாக கிடையாது. அதை வழி நடத்துவதற்கு விடுதலை புலிகளோ அதன் தலைவர் மேதகுவோ இல்லாத நிலையிலும் தமிழீழ கனவு கொண்ட, லட்சிய உறுதி கொண்ட, விடுதலை கோருகின்ற குரல்கள் ஒலித்து கொண்டே இருக்கும் பொழுது சிங்கள ஆதிக்கம் நிச்சயம் ஒரு நாள் அடிபணியும். சர்வதேச சமூகம் அதற்கு காது கொடுக்கும். அப்படிப்பட்ட நாள் விரைந்து வந்து கொண்டே இருக்கிறது. தமிழகத்தில் மறைந்து போன மனிதம் மீண்டும் வர, தமிழீழத்திற்கான ஆதரவு குரல்கள் மீண்டும் வலுவாக ஒலிக்க வேண்டும். அப்படிப்பட்ட விடுதலையை நோக்கிய குரல்கள் ஒலிக்கும்போது நிச்சயம் ஒரு நாள் தமிழீழம் மலர்ந்தே தீரும். உலகில் பல்வேறு நாடுகளில், புலம்பெயர்ந்த ஈழத்தமிழர்கள் வாழ்கின்ற நாடுகளில் இனப்படுகொலைக்கான நினைவு தூண்கள், நினைவு அரங்குகள், நினைவு நிகழ்வுகள் வெளிப்படையாக நிகழ்ந்து வருகின்றன. ஆனால் தமிழர்களின் தாயகமாக இருக்கின்ற தமிழ்நாட்டிலே தமிழ் ஈழத்தை மறந்து, கொன்று குவிக்கப்பட்ட தமிழ் மக்களை மறந்து, நம்முடைய சிந்தனையெல்லாம் வேறு வழியில் செலுத்தி தமிழினம் தவறான பாதையிலே சென்று கொண்டிருக்கிறது. இறுதி யுத்தம் நடந்து முடிந்த இத்தனை ஆண்டுகள் கழித்தாவது தமிழ்நாட்டில் தமிழீழ இனப்படுகொலையை நினைவு கூறுவதற்கு உயிர் ஈகிய மாவீரர்களுக்கும், விடுதலை புலிகளுக்கும், அப்பாவி பொதுமக்களுக்கும் அஞ்சலி செலுத்துவதற்கு ஏதுவாக தமிழ்நாட்டின் தலைநகராம் சென்னையில் முள்ளிவாய்க்கால் தமிழீழ இனப்படுகொலையின் நினைவு தூண் அல்லது நினைவு அரங்கம் தமிழ்நாடு அரசின் சார்பிலே நிறுவப்பட வேண்டும். அப்போதுதான் தமிழர்கள் என்ற இந்த உணர்வுக்கான சுயமரியாதை என்றைக்கும் இங்கே இருக்கும். தமிழீழத்தை மறந்து தமிழர்கள் வாழ முடியாது. ஏனெனில் தமிழீழம் என்பது உலக தமிழர்களுடைய பெரிய கடமை.
நன்றி.